வணக்கம். வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் பம்பழாபம், சிறுவர்களுக்கான கதை. இதை எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்காரு. இதோட எண்ணம் அப்படிங்கிற இடத்துல ஆகாஷ், அதாவது அவருடைய மகனுடைய பேரை போட்டிருக்காங்க. அவர் குழந்தைகளுக்காக எழுதியிருக்கக்கூடிய கதை. இந்த கதை ஒரு 7-8 புத்தகங்கள் வெளிவந்திருக்கு. நான் இன்றைக்கு உங்களுக்கு பம்பழாபத்தை அறிமுகப்படுத்துகிறேன். சொல்கிற மாதிரி வாசகசாலை எப்பொழுதுமே சிறார்களுக்கான பங்களிப்பையும் செய்யணும் அப்படிங்கிறதுல கருத்தாக இருக்கக்கூடியவங்க. அந்த வகையில் இந்த புத்தகம் கண்டிப்பாக குழந்தைகள் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு புத்தகம். குழந்தைகளுக்கு மட்டுமான புத்தகமாக இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இல்லை, இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் கண்டிப்பாக பெரியவங்களுக்குமே ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கும். இதில் ஒரு ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு சின்ன பையன், 4ஆம் வகுப்பு படிக்கிற பையன் அப்படின்னா, அவனுக்கு அவங்க டீச்சர்கிட்ட என்ன விதமான சந்தேகங்கள் வருது, வீட்டில் என்ன விதமான சந்தேகங்கள் வருது அப்படிங்கிறத அவன் கேள்வி கேட்டுட்ருப்பான். அதில் காய்கறிகள், பழங்கள் அதெல்லாம் அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிறது சாதாரணமாக வீட்டில் பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸ்கூல்லையும் அதை சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்கவுங்க உங்களுக்கு தெரிஞ்ச காய்கறி, பிடிச்ச காய்கறியை பற்றி என்ன விஷயங்கள் தெரியுமோ அதை எழுதி கொண்டு வர சொல்கிறாங்க. வீட்டில் போய் ஒவ்வொரு குழந்தையும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச காய், பிடிச்ச காய், இல்லை அதை பற்றின தகவல்கள் எது கிடைச்சதோ அந்த விஷயங்களெல்லாம் எடுத்து கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி கதை. இதில் ஒவ்வொரு காய்கறியை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அது எந்த நாட்டிலேருந்து வந்தது, அதோட நன்மை என்ன அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இதில் சொல்லியிருப்பாங்க. இதில் அதாவது கதை நம்ம கேட்டுட்ருக்கிறது ஒரு கதை. அந்த கதைக்குள்ளே கதை இருக்கும். தக்காளி பழத்துக்குன்னு ஒரு கதை உண்டு. அது என்ன பண்ணுது அப்படின்னா, தக்காளி ஒரு வீட்டில் தக்காளி விளையுது. அந்த வீட்டில் இருக்கிற பாட்டியும் தாத்தாவும் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்க, வீடு ரொம்ப இடிஞ்சு போகிற மாதிரி நிலைமையில் இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கிறவங்க வந்த பழத்தை ரசம் வைக்க எடுக்கும்போது ஒரு பழம் சொல்லுது, என்னை ரசம் வைக்காத பாட்டின்னு. என்னடா எங்கேருந்தோ ஒரு சத்தம் வருதேன்னு பாட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பழம் பேசுது. என்னடா அது தக்காளி பழம் பேசுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது சொல்லுது, என்னை நீ ரசம் வைக்காமல் வச்சுட்டேன்னா நான் உனக்கு ரொம்ப உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அந்த தக்காளி எப்படி உதவியாக இருக்குது அப்படிங்கிறது அது என்ன சொல்லுது, நான் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுப்பேன் அப்படின்னு. உன்னால் எப்படி சம்பாதிக்க முடியும்னா, இல்லை என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. அது சில பேரை துணைக்கு கூட்டிக்கிட்டு அது போய் எப்படி சம்பாதிச்சு கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு கதை வருது. அதற்கப்புறமா பீட்ரூட்டுக்கு என்ன தமிழில் பேர் இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? ஏன்னா சாதாரணமாகவே அம்மாங்களுக்கு குழந்தைகள் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறது நிறைய சில சமயங்கள் அது தொல்லையாகவே இருக்கும். அதை பதிலே சொல்ல முடியாத கேள்விகளாக தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் குழந்தைங்க. அப்படி கேட்கக்கூடிய குழந்தைகளுக்கான பதில் இதிலேயே இருக்குது. அதே சமயத்தில் நமக்கே தெரியாத நிறைய விஷயங்களையும் இதில் சொல்லியிருப்பாங்க. வெங்காயம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு ஒரு கதை. வெங்காயம் என்ன பண்ணுது, சொன்ன பேச்சை கேட்கறதில்ல, அதுக்கு கொஞ்சம் தெனாவெட்டு ஜாஸ்தி, சோம்பேறித்தனமாக கிடக்கு. அதுக்கு மெயினாக சொன்னது குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரின்னா சோம்பேறித்தனமாக இருக்கிறது. அது என்ன பண்ணுது அதுன்னா, அது மேலே ஒரு ஈ மொக்கிது, அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னுட்டு குப்புறப்படுத்துக்குது. அப்படி படுத்தா அது மேலே அந்த கொசு நசுங்கப்பட்டு அது கத்துது. அங்கேருந்து அந்த கொசு கத்திக்கிட்டே இருக்குது. அதுக்கு அது தெரியலை. அதை பார்த்துட்டு ஒரு ஓனா அதை தள்ளி விடுது. இப்படி அதுக்கப்புறமா என்னாகும், அது தள்ளி விட்டதுக்கு அப்புறமா உருண்டு போய் ஒரு தண்ணிக்குள்ளே விழுந்தது அழுகி போயிடும். அது அதோட சோம்பேறித்தனத்தினால அதுலேருந்து வெளியில் எழுந்து வர முடியாது. அதுக்கு அது ஒரு ஆடு உறிஞ்சு அதை தூக்கி வெளியில் போட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை அப்படியே வரும். அது சோம்பேறித்தனமாக இருந்ததுனால அழிஞ்சு போச்சு, அது செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைகள் வாசிக்கும்போது நிஜமாவே எனக்கே ஒரு ஆசையாக இவ்வளோ தகவல்கள் தெரியுது, அதே சமயத்தில் இவ்வளோ என்டர்டைனிங்காக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு பெரியவங்களுக்கான இலக்கிய தரம் வாய்ந்த ஆக சிறந்த எழுத்தாளராக இருக்கக்கூடிய எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த அளவுக்கு சின்ன குழந்தைகளுக்கான இந்த கதைகளை செஞ்சுருக்கிறதுங்கிறது ரொம்ப அருமையான ஒரு படைப்பாக இது இருந்தது. ஸோ இது குழந்தைகளுக்கு மட்டுமில்லாமல் குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கான புத்தகமாகவும் இது அமைஞ்சிருக்கு. இதை உங்களுக்கு இன்றைக்கு அறிமுகப்படுத்தினதில் மிக மகிழ்ச்சி. நாளைக்கு வேறொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த கதையை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், உங்களுக்கு இதில் எந்த பார்ட்டு அப்படின்னா, தக்காளியோட கதை பிடிச்சிருந்ததா, வெங்காயத்தோட கதை பிடிச்சிருந்ததா, இல்லை தகவல்கள் பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத பின்னூட்டத்தில் குறிப்பிடுங்க. நன்றி.